பாஜகவில் ரவுடிகளுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலை IPS படித்துள்ளதாக நடிகர் கருணாஸ் விமர்சித்துள்ளார். தென்காசி தொகுதியில் இந்தியா கூட்டணி சார்பில் போட்டியிடும் ராணி ஸ்ரீகுமாரை ஆதரித்து நடிகரும் முக்குளத்தூர் புலிப்படை கட்சியினுடைய தலைவருமான கருணாஸ் இளஞ்சி பகுதியில் வாக்கு சேகரிப்பில் ஈடுபட்டார். அப்போது பேசிய அவர், தமிழிசை, எல் முருகன் ஆகியோர் பாஜக தலைவராக இருந்தபோது தன்னை பாஜகவில் சேருவதற்காக அழைத்தனர். தனக்கு பணம், பதவி உள்ளிட்டவைகளை தருவதாக கூறி அழைத்த போதும் தான் செல்லவில்லை என்று கூறினார். மேலும் பாஜகவில் ரவுடிகளுக்கு என்ன பொறுப்பு கொடுக்க வேண்டும் என்பதற்காகவே அண்ணாமலை IPS படித்துள்ளார் என கருணாஸ் சாடினார். என்னை யாரும் என்ன வற்புறுத்தி எல்லாம் என்ன இங்க பிரச்சாரத்துக்கெல்லாம் என்னை யாருமே கூப்பிடல. ஆனா படுத்தா தூக்கம் வரல. கடந்த 10 ஆண்டுகள்ல நம்ம நாட்டினுடைய நிலைமை இன்னைக்கு உலக அரங்கில இந்தியாங்கிற ஜனநாயக நாடு 36வது இடத்துல இருந்த ஜனநாயக நாடு இந்த கடந்த 10 ஆண்டுகளில் மோடியினுடைய கீழ்த்தரமான மட்டமான நிர்வாக திறனற்ற ஒரு ஆட்சியினால இன்னைக்கு கிட்டத்தட்ட 140வது இடத்துல இருக்கு. இதை விட ஒரு அவமானம் நமக்கு வேற என்ன இருக்கு? எல் முருகன் தலைவர், BJPக்கு தலைவரா இருந்தார்ல, அவரும் நம்மளை கூப்பிட்டு எப்படியா நீங்க சேர்ந்துருங்க, நம்ம கட்சியில சேர்ந்துருங்க, நம்ம தேசிய கட்சி பெரிய லெவல்ல இருக்கு வாங்க அப்படின்னு கூப்பிடும் போது, ஆனா அப்படியும் போகாம ஒருத்தர் நான் இருக்கேன்னா நான் இந்த மண்ணை நேசிக்கிறேங்கிறதா முக்கியம். அதை மட்டும் நீங்க புரிஞ்சுக்கங்க. இன்னைக்கு BJPல இருக்கிறவங்க எல்லாம் பணத்துக்காகவும் பதவிக்காகவும் சுத்திட்டாங்க. ஏன்னா மோடிங்கிற பிரதமரே இப்படி ஒரு டெய்லி ஒரு பொய்ய சொல்லிட்டு இருக்காரு. எவரிடே காலைல எந்திரிச்சவொடனே இன்னைக்கு எப்படியாவது ஒரு 10 பொய்யாவது சொல்லிடணும்னா எந்திரிக்கிறாரு அவரு. இது வரைக்கும் சொன்ன எந்த வாக்குறுதியாவது ஏதாவது ஒண்ணு இல்லப்பா இதை நாங்க சொல்லி